Annyeonghaseyo, welcome to my channel. ஹாய் ஆர்மி செல்லக்குட்டீஸ். போன பாட்டில் நீங்கள் மேலே படுத்து தூங்கலாம் அப்படின்ட்டு போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி படுக்கலாம் அப்படின்னு மேலே போய் பார்ப்பீங்க. அப்போது நீங்கள் ஒரு ட்ரெஸ் பேக் வாங்கிட்டு வந்தீங்களா, அது உங்களுக்கு ஞாபகம் வரும். அதை எடுத்து பார்க்குறீங்க, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸுன்னு, இதை வேறு அந்த லூஸு நம்மளை போட சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் தான் இல்லையே நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே போய் வாஷ்ரூமில் போய் பாத் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு பார்க்குறீங்க. போட்டுட்டு நீங்கள் போய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே நின்று சூப்பராக தான் இருக்கும், நமக்கு என்ன குறைச்சல், செம்மையாக தான் இருக்கும் நம்ம அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரி அப்படியே ஒரு செல்ஃபி எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைலை எடுத்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி வச்சு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் இன்னொரு உருவம் பின்னாடி தெரியுது. நீங்கள் சடனாக ஷாக் ஆகி மொபைலை கீழே போய் தீ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. பின்னாடி தயாங்க நின்றுட்டுருக்கான். இவன் எப்போ வந்தான், இவனை நம்ம பார்க்கவே இல்லையே. அந்த ட்ரெஸ்ஸு வேறு செமையாக ஷார்ட்டாக இருக்குது, உங்களுக்கும் செமையாக சையாகுது. தயாங் அப்படின்னு சொல்லிகிட்டே பெட்டில் அப்படியே கையை விட்டு வளர்த்திக்கிட்டே இருக்கீங்க. ராது கிடைக்காதா எடுத்து போட்டுக்க அப்படின்னு அப்படியே பார்க்குறீங்க. பட் அங்கே ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்போ வந்தீங்க, லேட்டாக வருவீங்க அப்படின்னு கேள்வி. சரி நான் அந்த ரூமில் தூங்குற அப்படின்னு கொடுக்கணும் ஓட பார்க்குறீங்க. டக்குன்னு தயாங் உங்களை போட்டு சொல்லிக்கிறான், ஏய் நில்லு எங்கே ஓடுற அப்படின்னு. அது தயாங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே திக்கி திணறி சொல்கிறீங்க. நான் இல்லாத போது போடுறதுக்கு அந்த ட்ரெஸ்ஸு நான் இருக்கும் போது போடணும், உனக்கு நான் தெரியாது அப்படின்னு. சத்தியமாக தெரியாது அப்படிங்கிறீங்க. தெரியாமல் தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டியா அப்படின்னு. நிஜமாக தெரியாமல் தான் தயாங்க அப்படின்னு நீங்கள் திணறீங்க. ஏன்னா தயாங்கோட கை அப்படியே அவங்க எல்லா பார்ட்ஸையும் தொட ஆரம்பிக்குது. தயாங் ப்ளீஸ், எனக்கு நீ தானே சொன்ன தயாங் ரெஸ்ட் எடுக்க சொல்லி. எனக்கு ஒன்றும் இல்லை தயாங், நான் போய் படுத்த என்னடி அப்படி வார்த்தை வர மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் லொடன்னு பேசுகிற அந்த வாயிலேருந்து இப்போ வார்த்தை வரலையோ என்னமோ. தயாங்குங்கிற நல்லா பேசுடி அப்படின்னு உங்களோட தாவங்கட்டையை பிடிச்சி அமுத்துறான். உங்களுக்கு தயாங் அப்படிங்கிறீங்க. என்ன, நான் பார்க்கறதுக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸை ஒன்று போட சொன்னேன், நீ என்னம்மா என்னை பார்த்ததும் ரொம்ப பேய பார்த்த மாதிரி ஓடுற அப்படின்னு. இல்லை தயாங், அது நீ இல்லைன்னு நினச்சி, நான் இல்லாத போது போடுறதுக்காக இந்த ட்ரெஸ் நான் இருக்கும் போது போடணும், நான் இருக்கும் போது போடு அப்படின்னு. தயாங் அப்படி. என்ன தயாங்கு வாடி அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் பெட்டுக்கு. நீங்களும் தயாங் ப்ளீஸ் தயாங் ஷோ அப்படின்னு உங்களை நீங்களே அடிச்சு சனியை சும்மா இருக்காமல் அதை இப்போ போட்டே ஆகணுமா, ஷோ இவன் இப்போ நம்மளை விட மாட்டானே அப்படின்னு. தயாங் ப்ளீஸ் தயாங் எனக்கு தூக்கம் வருது தூக்கம் வர, நீ மூடிக்கிட்டு தூங்க வேண்டியதானடி, இந்த ட்ரெஸ் எதுக்கு எடுத்து போட்ட. இல்லை சும்மா உனக்கும் இருக்குல்ல அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கெல்லாம் கை வைக்காத அப்படின்னு. என்ன தயாங்கு கை வைக்காத, அப்படி தான் வைப்பேன் அப்படின்னு அவன் வைக்கிறான். நீங்களும் தயாங் ப்ளீஸ் தயாங் இப்படிலாம் பண்ணாத தயாங்கு ப்ளீஸ், நான் ப்ளீஸு தயாங்கு அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எப்போ போல தயாங் ஸ்டார்ட் பண்ணுறான். தயாங் ப்ளீஸ் தயாங், அமைதியாக இருந்தீங்கன்னா சாஃப்டாக பண்ணுவேன். நீ இப்படியே தயாங்குன்னு கத்திகிட்டே இருந்தேன்னு வச்சுக்குவேன், அப்புறம் தயாங்குல மிருகம் வெளியில் வந்து அப்படி நான் ஒன்றுமே பேசல அப்படின்னு வாயை பொத்திக்கிறீங்க. உடனே தட்ஸ் குட். இப்போது சத்தம் இல்லாமல் நீ சொன்னிய அந்த தயாங் அதை மட்டும் நல்லா ஸ்வீட்டாக என் காதில் கேட்குற மாதிரி ஸ்க்ரீம் பண்ணிக்கிட்டே அப்படியே தயாங்னு மட்டும் சொல்லணும். வேறு ஏதாவது சொன்னேன் ஓகே நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடங்கிக்கிட்டே சொல்லி தட்ஸ் குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பேபி நீ. ஆனால் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் நீ செம்மையாக இருக்கடி அப்படின்னு ரொம்ப முக்கியம் அப்படின்னு மனசு
ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி பேபி அப்படின்னு. நான் ரெடி இல்லைன்னு சொன்னா மட்டும் நீ விடவாடா போகிறேன் அப்படி. தயாங் தயாங் அப்படின்னு சொன்னேன். இப்படி இல்லை ஸ்வீட்டாக. தயாங் தயாங் இப்படி இல்லை தயாங் தயாங் அப்படி சொல்லுடி. ஓகே தயாங் தயாங். இதே நான் பயந்துட்டு கோழி கொஞ்சம் மழையில் நனைஞ்ச மாதிரி தயாங் தயாங்குங்கிற சிக்க பிடிச்ச கோழி மாதிரி ஒழுங்கா சொல்கிறீ. சரி தயாங் ஒழுங்காக சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது. இது என்ன அவனுக்கு ஃபஸ்ட் டைமா அப்படின்னு. இல்லை அப்புறம் என்னடி சீன் போடுற மூட்டு படுறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். தயாங் தயாங்னு நீங்கள் எப்பவும் போல் சொல்கிறீங்க, ஆனால் இந்த டைம் உங்கள்கிட்ட சாஃப்டாக தான் நடந்துக்கிறான். எல்லாம் முடிஞ்சதும் ஸோ ஸ்வீட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டொமக்கில் கை வச்சு பேபி வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறான். நான் என்ன டாக்டராடா, என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம், ஜூனியர் தயாங் வரட்டும் உன்னை அப்படின்னு சொல். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? அவனுக்கு குழந்த தானே முக்கியம், எப்படியும் குழந்த வந்தால் நம்மளை விரட்டிடுவேன்னு சொல்ல வரான், அதை முழுசாக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு தயாங் ஒன்றுமே சொல்ல. அதுக்கப்புறம் 2 பேரும் தூங்கிடுறீங்க. மார்னிங் எழுதான் அவனும் எப்பவும் போல் ஒர்க் போயிடுறான், நீங்களும் உங்களோட ஒர்க்கு கிளம்பி போயிடுறீங்க. அங்கே போனால் உங்களோட மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். நீங்கள் உள்ளே போனதுமே எனக்கு ஹெட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குன்னு ஜாலியாக சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் இன்றைக்கி ட்ரீட்டு என்னோட தான், பார்ட்டி இருக்குது வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. உங்களுக்கும் செம்மையாக ஷாக்காக இருக்குது. என்னடா இது மார்னிங்கே இப்படி ஒரு நியூஸாக, இவர் ஒன்று தான் இந்த ஆஃபீஸில் நமக்குன்னு சப்போர்ட் பண்ணுறவர், இவர் போயிட்டா இது நமக்கு பெரிய ஆப்பாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் பயந்துட்டே நிற்கிறீங்க. அதுக்கேற்ற மாதிரியே எடிட்டர்கிட்ட உன்னோட பெரிய பில்லரே கிளம்ப போகிறாரு, ஸோ உனக்கு சேடாக இருக்குமே அப்படின்னு. நீங்கள் நான் ஏன் சேட் ஆகணும், அவருக்கு நல்லது தானே நடந்திருக்கு, ஹெட் ஆஃபீஸ் கூட அவரே இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்போது அதுக்காகலாம் நான் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன், என் ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன் மேம் அப்படின்னு நீங்கள் சரிங்க. அதாவது எனக்கு தெரியும் நீ மூடிட்டு போகணுங்கிற மாதிரி அவங்கள சொல்லவும் அவங்களுக்கு செம்ம நோஸ்கட் ஆகுது. பார்க்கலாம் என்னை மீறி நீ இந்த ஆஃபீஸில் எவ்வளோ நாள் குப்பை கொட்ட போகிறேன் அப்படி. சரி மேம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்களும் சிரிச்சிட்டே சரிங்க. மேனேஜர்கிட்ட நீ வந்துடு நம்ம பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார் உங்கள் பார்ட்டியில் கலந்துக்காமியா அப்படின்னு சொல்லி சரி ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு பார்ட்டிக்கு உங்களை எல்லாத்தையும் உங்கள் உள்ள ஆஃபீஸில் உள்ள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டையும் கூட வராங்க. செம்மடி எவ்வளோ பெரிய ஹோட்டலில் நமக்கு ட்ரீட்டு பார்த்துக்க செம்ம, நமக்கு இந்த மாதிரி ஏதாவது கிடச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. விட்ரி அவர் ஹாப்பி மூடில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சரி உன் நியூஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா அது கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குடி, நோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போகிறீங்க. போகும்போது அந்த ஹோட்டலில் நம்ம தயாங்கும் அவனோட மேனேஜரும் உட்காந்துருக்கதை பார்த்துடுறாரு. உங்கள் மேனேஜர் தயாங்க பார்த்தா தயாங் சார் இங்கே இருக்கார், இதுதான் சான்ஸு, நம்ம போய் அவருக்கு ஒரு ஹை சொல்லிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயாங்க பார்த்தா தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளியிறீங்க. ஸ்வீட்டியே அவரை பார்த்து நீ ஏன்டி பயப்படுற? இல்லை நம்ம அன்றைக்கி ஃபாலோ பண்ணிட்டு போனோம், ஆனால் ஆமாம் இல்லைன்னு அவளும் உங்கள் பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறா. எழுதி ஏன் பின்னாடி வந்து நீ ஒழிகிற அப்படின்னு. எனக்கும் பயமாக இருக்காதா அப்படின்னு. சரிவா 2 பேருமே ஒழிஞ்சிக்கலாம், 2 பேருமே கூட்டத்துக்குள்ள அப்படியே பின்னாடி ஒழிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. ஐயோ மேனேஜரை போவேனான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி நான் சொல்ல மாட்டேன், அவர் கேட்க போகிறாரு. சரி அவர் தானே ஹாய் சொல்ல போகிறார், நம்ம அப்படியே ஒழிஞ்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பயந்துட்டே நிற்கிறீங்க. ஆனால் நீங்கள் உள்ளே வரதை தயாங்க ஆல்ரெடி பார்த்துட்டான், அவன் பார்த்துட்டே இருக்கான். அவங்க மேனேஜர் போனதும் ஹாய் சார்ன்னு அவனும் ஹாய் சார், நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸில் இந்த மேனேஜர் எல்லாம் அவன் சொல்கிறான். ஓகே அப்படின்னு தயாங்க பார்த்துட்டே இருக்கான். அப்புறமா நீங்களும் எங்களோட இந்த பார்ட்டியில் கலந்துக்கலாமேன்னு யதார்த்தமாக மேனேஜர் கேட்குறாரு. எப்படியும் வரமாட்டான்னு தெரிஞ்சு, பட் தயாங்கும் உங்களை பார்த்ததுனால சரி அவர் கூப்பிட்டா கண்டிப்பாக போயிடணுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பான். கூப்பிட்டாரா உடனே ஓகே அப்படின்னு மேனேஜருக்கே செம சாக்கு. தயாங் மேனேஜர் சார் நம்ம அப்படி
நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னேன். சரி சார் நீங்கள் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை எட்டி பார்க்குறேன் மேனேஜர். ஐயோ அப்படின்னு மேனேஜர் மாட்டினீங்க அப்படின்னு அவன் சைகையிலே சொல்கிறான். ஐயோ போடா நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு விதி யாரை விட்டுச்சு, ஐயோ இன்னைக்கு என்ன தள்ள பண்ண போகிறானோ அப்படின்ட்டு சிரிச்சுட்டே நீங்கள் அப்படியே போகிறீங்க. எல்லோரும் போய் உட்காந்துடுறாங்க. தயாங் பக்கத்தில் உட்கார எல்லோரும் பயந்துட்டு அங்கே உள்ள சீட் மட்டும் யாருமே உட்காரல, மற்ற எல்லா இதுலேயும் உட்காந்துடுறாங்க. நீங்கள் எப்படி பார்த்துட்டீங்க, என்னது இது எங்கேயுமே இடம் இல்லை, இப்போ தயாங் பக்கத்தில் தான் 2 சீட் இருக்குது, ஸ்வீட்டி நீ போ அப்படிங்கிற ஸ்வீட்டியை தள்ளி ஸ்வீட்டி ஆமாட்டு நீ போ அப்படின்னு நீ போன்னு தள்ளிட்டு நிற்கிறீங்க. அதை பார்த்த மேனேஜரும் யாராவது வந்து உட்காருங்களேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். வரோம் அப்படின்னு உடனே தயாங் உங்கள் பேர் அப்படின்னு சொல்லி என்னமோ தெரியாத மாதிரி நீங்கள் உடனே ஜாஸ்மின் அப்படின்னு, ஓ ஜாஸ்மின் வந்து உட்காருங்க அப்படின்னு அவனே கூப்பிட்றான். சைக்கிளில் போகுதுங்கிற மாதிரி இவன் எதுக்கு நம்மளை கூப்பிட்றான் அப்படின்னு சிரிச்சிட்டே போய் உட்காருறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பாடா இவன் எப்படியோ உட்காந்துட்டானா அவங்களும் உங்கள் கூட வந்து உட்காந்துக்கிறாங்க. கொடியே பாதகி என்னை மாட்டி விட்டுட்டு நீ பொறுமையாக வரியா அப்படின்னு, ஏண்டி தயாங் சார் உன்னோட பயாஸ் தானே அப்புறம் என்ன அதுக்குன்னு அன்றைக்கி நடந்த சம்பவம் ஞாபகம் இல்லையா உனக்கு, சம்பவம்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன நீங்கள் 2 பேருமே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தயாங் கேட்குறான். ஒன்றும் இல்லையே லஞ்சு என்ன ஆர்டர் பண்ணலான்னு பேசுனேன். ஓகே எல்லோரும் ஆர்டர் பண்ணுங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க மேனேஜர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் லஞ்ச் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும் போதே மேனேஜர் வந்து தயாங்கிட்ட சும்மா இருக்காமல், தயாங் சார் நீங்கள் இவ்வளோ ஜோயலாக எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை, கூப்பிட்டதும் வருவீங்க நான் நினைக்கல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. உடனே நீங்கள் மனசுக்குள்ளே எதுக்கு வந்திருக்கானு யாருக்கு தெரியும், இதை வச்சு என்ன பிரச்சனை பண்ண போகிறானோ, ஏண்டா இப்படி என்னை உயிரை எடுக்கிறீங்க எல்லாருமா சேர்ந்து மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கீங்க. தயாங் உங்களை பார்த்துட்டு அதுவா எனக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி யார் கூடயாவது ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணா நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் டைம் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படிங்களா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் ஹேவ் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எல்லா ஃபுட்டும் வந்து வைக்கிறாங்க, எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தயாங்கை பற்றி எல்லோரும் அதையும் இதையும் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வாயை வச்சுட்டு சொன்னாங்க, தயாங்கோட பெரிய பயாசேவை அப்படின்னு சொல்லி உங்களை மாட்டி விட்டுறேன். அத்தி இதெல்லாம் இப்போ சொல்ல சொன்னாங்களா, உன்னை யாரையும் கேட்டா வாயை மூடிட்டு இருக்க முடியும், அன்னைக்கு நடந்ததுனால பயந்துட்டு இருக்கல, சும்மா சொல்லி வைப்போண்டி நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு தயாங்க உங்களை பார்த்துட்டு, ஓ அப்படியா ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேர் வேணால் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். தயாங்கே கேட்டார், சார் நீங்கள் செல்ஃபி எடுக்கிறீங்களா, அவள் ஆல்ரெடி உங்கள் ஃபோட்டோவையும் அவள் ஃபோட்டோவையும் கிராப் பண்ணி வச்சு, என்ன சொல்கிறீங்க அப்படி, அவள் எடிட் பண்ணி வச்சுருக்கா சார் அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஒன்று அப்படி சனியம் பிடிச்சவளே வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் கண்டதையும் வளரி என்னை மாட்டி விடாள், இவள்கிட்ட சொன்னதே தப்பு அப்படி சும்மா இருடி அப்படிங்கிறீங்க. ஸ்வீட்டியோ சும்மா இருக்காமல் உங்கள் ஃபோனை தூக்கி தயாங்க கையில் கொடுத்துட்றாங்க. தயாங்கோ அந்த பிக்கெல்லாம் பார்க்குறான். அதில் வந்துட்டு நீங்களும் தயாங்கோ இந்தியன் ஸ்டைலில் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி வேஷ்டி சட்டை சாரீ அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை பார்த்துட்டு உங்களையும் பார்த்துட்டு நைஸ் எடிட்டிங் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் தேங்க்யூ சார் இப்போ நைஸ்ன்னு சொல்கிறேன், நைட்டில் என்ன சொல்ல போறியோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ்லாம் ஜென்ஸ் வந்துட்டு, ஆமாம் ஜாஸ்மின் செம அழகு, அவங்க இந்த எடிட்டிங்கில் இன்னும் செம்மையாக இருக்காங்கன்னு சொல்லவும் தயாங் மூஞ்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. எல்லோரையும் நீங்கள் ஏண்டா இதெல்லாம் சொல்ல இதாக டைம் வாங்குற மாதிரி பார்க்குறீங்க, ஆமாம் நாங்கள்லாம் அவங்களோட ஒர்க் பண்ணோம், பட் எங்களோட பேசக்கூட மாட்டாங்க, அவ்வளோ பிஸி மேம், இன்றைக்கி தான் ஏதோ இவங்களுக்கும் டைம் கிடச்சிருக்குங்கிற மாதிரி உங்களை இன்றைக்கி தான் ரொம்ப அப்படியே உயர்த்தி பேசுகிறாங்க. இதெல்லாம் பேச இதான் நேரமாகும் போது ஒரு பொண்ணு சும்மா இருக்காங்க, ஜாஸ்மின் உங்கள் லவ்வர் யார் அப்படின்னு, லவ்வர் அப்படிலாம் யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்படிலாம் சொல்லாதீங்க செம்மையாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு லவ் எல்லாமே வந்திருக்கும், ஃபஸ்ட் லவ் அந்த மாதிரி அப்படின்னு, ஃபஸ்ட் லவ்வா அப்படின்னு நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகுறீங்க. அப்போ தயாங்க உங்களை அப்படியே குருகுன்னு பார்க்குறான், என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு. உடனே நீங்களோ அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்றீங்க. அதை சொன்னதும் தயாங் ஃபேஸ் அப்படியே மாறிடுது. அவன் கையில் வச்சுருந்த கிளாஸை அப்படியே டக்குன்னு உடச்சிடறான். அப்படியே உடஞ்சி கையில் குத்தி ப்ளட்டு கொட்ட ஆரம்பிக்குது. எல்லோரும் செம்மையாக சாக்காகி என்னாச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. தயாங் சாரி தெரியாமல் அப்படின்னு சொல்லும்போது உடனே நீங்கள் தயாங் அப்படின்னு கையை பிடிக்கும். தயாங் டக்குன்னு உங்கள் கையை உதறிட்டு சாரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறேன். மேனேஜரும் சார் என்னாச்சு வாங்க போகலாம் அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் பதட்டத்தோடு பின்னாடியே போகிறீங்க. தயாங் உங்களை திரும்பி
பின்னாடி வராது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் ஒன்றுமே அப்படியே சொல்ல முடியாமல் எல்லோரும் இருக்காங்க, அவங்களால எதுவும் பேசவும் இல்லை, அப்படியே நிற்கிறீங்க. என்னாச்சு இவருக்கு திடீர்னு அப்படின்னு சொல்லி, சரி அவர் ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பாரு, சரி அதான் அவர் கையை பார்த்துக்கிறேன்ட்டார்ல, விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மேனேஜர் சொல்லிடுறாரு. நீங்களும் என்ன நடக்குதுன்னே புரியாமல், இவனுக்கு என்ன ஆச்சு திடீர்னு, தெரியாமல் தான் நடந்திருக்குமா, பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸ்வீட்டியோ என்னடி அப்படி, ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்கிறீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.